நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் எதிரிகளை எப்படி அழித்தார்கள், இதை நாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளூடாக பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஃப்வான் என்றும் உமைர் இப்னு வஹப் என்றும் மிகப்பெரிய 2 எதிரிகள் இருந்தார்கள். மதீனாவிலே முஸ்லாத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட முதலாவது போர் பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. பத்ர் என்கிற இடத்திலே அந்த போரில் முஸ்லீம்கள் வெற்றி பெறுகிறார்கள். மக்காவிலிருந்து வந்த பெரும் படை தோல்வி அடைகிறது. இந்த தோல்வி அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது, அவமானத்தை கொடுத்தது. போரில் பின்வாங்கி ஓடி பழகாத அரபிகள் பின்வாங்கி ஓடினார்கள். இது தொடர்பில் உமைர் இப்னு வஹப் சஃப்வான் என்கிற தன் தோழரிடத்திலே, காபா அப்போது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, காபாவுக்கு அருகிலே வைத்து பேசுகிறார். பதிலிலே எமக்கு ஏற்பட்ட இந்த தோல்விக்கு பிறகு நாங்கள் உயிர் வாழ்வதே அர்த்தமில்லை, எனக்கு மட்டும் பிள்ளைகள் இல்லை என்றிருந்தால் நான் நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடன்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லை என்றால் நேராக வாளை எடுத்து சென்று மதீனாவுக்கு போய் முகம்மதை கொன்று விடுவேன். அங்கு போவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனது மகன் பதிலிலே பங்கு கொண்டு அங்கு கைதியாக பிடிபட்டிருக்கிறார். மகனை பார்க்க வந்தேன் என்று சொல்லி முகம்மதை கொன்று விடுவேன் என்று அவர் சொல்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை சஃப்வான் பயன்படுத்தி கொள்கிறார். சஃப்வான் வசதியானவர். சஃப்வான் சொல்கிறார், உன் பிள்ளைகளை நான் என் பிள்ளைகளாக பொறுப்பெடுத்து வளர்க்கிறேன், உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை கடன்களையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், நீ சொன்ன விடவாங்க முகம்மதை கொன்று விடு என்று சொல்கிறார். அப்போது அவர்கள் 2 பேரும் இதை நாங்கள் ரகசியமாக வைத்துக்கொள்வோம், யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, இது நடந்து முடியும் வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது என்று பேசிக்கொள்கிறார்கள். உமைர் இப்னு வஹப் தன் வீட்டுக்கு செல்கிறார். தன்னுடைய அறையில் இருந்து கொண்டு தன் வாளில் விஷம் பூசுகிறார். ஏனென்றால் ஒரே வெட்டில் அவர் இறந்து விட வேண்டும். முகம்மதை வெட்டினால் அடுத்து என்னை கொன்று விடுவார்கள், ஆனால் நான் மரணித்தது பிறகு அவர் பிழைத்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார். தான் செய்யப்போகிற இந்த செயலை தன் வீட்டில் சொன்னால் வீட்டில் தடை ஏற்படலாம் என்பதனால் மகனை பார்க்க போவதாகவே வீட்டிலும் சொல்கிறார். இவர் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வந்ததும் இவரை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவன் மோசமான ஒரு ஆள், மோசமான நோக்கத்தை தான் வந்திருக்கிறான் என்று புரிந்து கொள்கிறார்கள். லா யஅதி ஹாதல் கல்ப் இல்ல ஸர், இந்த நாய் ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்காகத்தான் வந்திருக்கிறான் என்று உமர் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இவர் அவ்வளவு மோசமானவர். இவரை பற்றி ரிவாயத்தில் பயன்படுத்தப்பட்ட வாசகமே சைத்தானும் மின் ஷயாத்தீனில் அரப், அரபிகளுடைய சைத்தான்களில் ஒருவர் இவர் என்கிற அளவுக்கு கடுமையானவர், வீரமானவர், அதே நேரத்திலே துணிச்சல் மிக்கவர். அந்த வீரமும் துணிச்சலும் தவறுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அந்த வீரம் இல்லை என்றால் அவர் இந்த வேலையையும் பொறுப்பெடுத்திருக்க மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கையால் பிடித்துக் கொள்கிறார். இவரால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று தன் தோழர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே இருக்கச் சொல்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவரை விடுங்கள் என்று. விட்டதற்கு பிறகு உமைரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகே வா என்று அழைக்கிறார்கள். தன்னோடு கூட இருந்த தோழர்களை நீங்கள் விலகிச் செல்லுங்கள், அவரை வரவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். உமைர் வருகிறார். வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரே, என்ன நோக்கத்துக்காக நீ மதீனாவுக்கு வந்தாய் என்று கேட்கிறார். அப்போது உமைர், அதாவது உங்களிடத்திலே கைதியாக இருக்கக்கூடிய என் மகனை பார்க்க வந்தேன் என்று சொல்கிறார். கைதியை பார்க்க வந்த உனக்கு இந்த வாள் எதற்காக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உடனே உமைர் கதையை மாற்றுகிறார். இந்த வாளை பற்றி என்ன பேசுகிறீர்கள், எங்களுக்கு பத்ருக்களத்திலே உதவாத இந்த வாளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமைரே, காபாவின் ஹிஜ்ருக்கு அருகிலே இருந்து நீரும் சஃப்வானும் பேசிக்கொண்டது என்ன, இந்த வாளில் எதற்காக விஷம் பூசப்பட்டது என்று கேட்கிறார். உமைர் கெட்டவராக இருந்தாலும் இந்த இடத்தில் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்கிறார். காபாவிலே வைத்து நாம் இருவரும் பேசியது என்னையும் அவரையும் தவிர 3வது ஒரு ஆளுக்கு தெரியும் என்றால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நான் இந்த வாளில் விஷம் பூசியது என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதை முகமது சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் இறைவனுடைய தூதர் தான் என்பதை புரிந்து கொள்கிறார். உடனே அவர், நான் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். கலிமா சொல்கிறார், முஸ்லீமாக மாறிவிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அனுப்பிய சஃப்வான்
மதீனாவிலிருந்து ஒரு விசேஷ தகவல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறார். அந்த காலத்திலே இப்போது போன்று வாட்ஸ்அப் கிடையாது, மெசேஜ் வராது, டிவியிலே செய்தி வராது. அங்குள்ள மக்கள் வந்து சொன்னால்தான் தெரிய வரும். எனவே மதீனாவிலிருந்து யாராவது வியாபாரிகள் வந்தால் மதீனாவில் ஏதாவது விசேஷமாக என்று தகவல் கேட்பார். இந்த சந்தோஷமான செய்தியை, முகமது நபி கொல்லப்பட்டு விட்டார் என்கிற சந்தோஷமான செய்தியை அறிய அவர் ஆவலாக இருந்தார். ஆனால் இடைவெளியிலே அவருக்கு ஒரு இடி போன்ற ஒரு செய்தி கிடைத்தது. உமைர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். இஸ்லாத்தினுடைய கடுமையான எதிரியாக இருந்த உமைர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்கிற தகவல் கிடைக்கிறது. மக்கா வெற்றியின் போது தன்னை கொலை செய்வதற்காக அனுப்பிய சஃப்வானை பாதுகாக்க வேண்டும் என்று உமைர் விரும்பினார். சஃப்வான் அப்போதும் இஸ்லாத்தின் எதிரியாகவே இருந்தார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எதிராக யார் வாழேந்தவில்லையோ அவர்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு என்று சொல்லியிருந்தார்கள். அந்த பொது மன்னிப்பை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவர் வெருண்டோட ஆரம்பித்தார். என்றால் அவர் எதிர்ப்பை கைவிட தயாராக இருக்கவில்லை. அப்போது உமைர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஃப்வான் வந்தால் நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்போது நீங்கள் அவரை மன்னிப்பீர்கள் என்பதற்கு அடையாளமாக ஏதாவது தாருங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை எடுத்துக்கொள்கிறார். உமைர் சஃப்வானை சந்தித்து, உங்களை முகமது மன்னிப்பார், வாருங்கள், உங்களை மன்னிப்பதற்கு அடையாளமாக அவருடைய மேலாடையை தந்திருக்கிறார் என்று சொல்லி தன்னை நபி அவர்களை கொலை செய்ய அனுப்பிய சஃப்வானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் அழைத்து வந்தார். அவரும் இஸ்லாத்தில் இணைந்தார். அன்புள்ள தோழர்களே, தன்னை கொல்ல வந்தவரையும் தன்னை கொலை செய்யுமாறு அதற்காக உன்னுடைய குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறேன் என்று தூண்டி அனுப்பியவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழித்தார்கள் என்று பாருங்கள். தன்னை கொல்ல வந்தவரை மன்னிப்பதினூடாக தன் சகோதரனாக, தன் நேசனாக, தன் கொள்கையை பிரச்சாரம் செய்கிறவராக, தனக்காக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, தனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய தோழராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிவிட்டார்கள். தன் எதிரியை நண்பனாக மாற்றுவதினூடாக எதிர்ப்பை இல்லாமலாக்கினார்கள். எதிரிகளை கொலை செய்வதனூடாக அவர் எதிர்ப்பை அளிக்க முயற்சிக்கவில்லை. எதிரியையே நண்பனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தார். அல்லாஹு தாலாவும் அவருக்கு குர்ஆனில் இதை கட்டளையாகிட்டார். நபியே, நீர் அதாவது தீமையை நன்மையை கொண்டு தடுத்தீர் என்றால், உன் எதிரிகளுடைய கோபத்தை உன் அன்பால் நீர் அணைத்தீர் என்றால், உனக்கு இன்று யார் எதிரியாக இருக்கிறாரோ அவரே உனக்கு ஹொட்டான ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுவார்கள், உங்களுடைய நெருக்கமான நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நபி அவர்களுக்கு சொன்னான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தார்கள். அன்புள்ள தோழர்களே, தன்னை கொல்ல வந்தவரை மன்னித்து தன் நண்பனாக மாற்றிக்கொண்டவரைத்தான் நீங்கள் கொலைவெறி கொண்டவர் என்று சொல்கிறீர்களா? தீவிரவாதி என்றும் பிற மதத்தவர்களை கொல்ல வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்தவர் என்று சொல்கிறீர்களா? மாற்று மதத்தவர்கள் மீது வைராக்கியத்தை பரப்பியவர் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? உண்மையான அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அப்போது புரியும் அவர் அன்பின் மறு வடிவமாக இருந்தார், நல்ல பண்பினுடைய சிகரமாக இருந்தார். அவர் அன்பை போதித்தார், அன்பினால் எதிரிகளை அரவணைத்தார் என்கிற உண்மையை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.